ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2285வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். பெரிய திருமடலுக்கு பின்னர் அனுசந்திக்கக்கூடிய 2 பாடல்கள், கம்பருடைய தனிப்பாடல்கள் இருக்கின்றன. அது தனியன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சாற்று பாடல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். கம்பர் பாடிய பாடல் இது சிறிய திருமடலை போலவே பெரிய திருமடல் முடிவிலும் கம்பர் பாடிய பாடல் அமைந்திருக்கிறது. அவற்றை இன்றைக்கு அனுசந்திக்கலாம், அனுபவிக்கலாம். முதல் செய்யுள், 2 செய்யுள் உள்ளன. முதல் செய்யுள். இந்த பாடல் பரகால நாயகி தன் நிலையை தானே எடுத்து கூறும் நிலையில் அமைந்திருக்கிறது. என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன் அருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன் துறை நீர் வேலை உலகறிய ஊர்வன் நான் வண்டு அறை பூம் பெண்ணை மடல். பரகால் நாயகி கூறுவதாகவே அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடல். என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன் அருளும் ஆகமும் தாரானேல். இந்த 2 அடிகளும் ஏற்கனவே பிரபந்தத்தில் 134, 135வது அடியாக அமைந்திருந்ததை நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம். அதை அப்படியே எடுத்தாண்டிருக்கிறார் கம்பர். என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன் அருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன் துறை நீர் வேலை, வேலை என்றால் கடல் என்று பொருள். ஒன் துறை நீர் வேலை உலகு, அந்த கடல் சூழ்ந்த உலகு அறிய ஊர்வன் நான் வண்டு அறை பூம்பெண்ணை மடல் என்பதுதான் முதல் செய்யுளாகும். இதனுடைய பதவுரை பார்க்கலாம். முதலிலே என் நிலைமையெல்லாம், என் உள்ள நிலை உடல் நிலை எல்லாவற்றையும் அறிவித்தால், உள்ள நிலையை சொற்களை கொண்டும் உடல் நிலைமையை நேராக காண்பித்தும் தெரிவித்த பின்னரும் எம்பெருமான், என்னை தன் அடிமையாக எழுதி கொண்ட எம்பெருமான் தன் அருளும், என் உள்ளம் நிறைவுறும்படியாக தன்னுடைய அருளையும், ஆகமும் என் உடல் பூரிக்கும்படியாக தன் மார்பையும் தாரானேல் அவன் அடியேனாகிய எனக்கு வழங்காமல் போனால் பின்னை அதற்கு பிறகு போய் என் ஆன்மாவின் தனித்தன்மை நீங்கி ஸ்வரூபம் அழிந்து ஒன்துறை நீர் வேலை சிறந்த நீராடும் துறைகளையுடைய கடலால் சூழப்பட்ட உலகறிய, உலகில் வாழக்கூடியவர் எல்லோரும் வெளிப்படையாக கண்டு எம்பெருமானை பற்றி உள்ளது உள்ளபடி அறியும்படியாக உலகறிய நான் அவன் அடியேனாகிய நான் வண்டு அறை, வண்டுகள் ஒலிக்கின்ற பூக்களையுடைய பெண்ணை மடல், பனை மடலால் செய்யப்பட்ட குதிரையை ஊர்வன் ஊறக்கடவேன். சிறிய திருமடலின் கடைசியில் உள்ளதைப் போல இந்த திருமடலிலும் பரகால நாயகியின் பாசுரமாகவே கம்பர் பாடிய இப்பாடல் கடைசியில் அனுசந்திக்கப்படுகிறது. கம்பருக்கு திருமங்கையாழ்வார் மீதுள்ள பக்தியை காட்டுகின்றன திருமடலின் இப்பாடல்கள். இந்த பாடலுக்கான உரை. என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன் அருளும் ஆகமும் தாரானேல். என் நிலைமை எல்லாம் அறிவித்தால், என் மனநிலைகளை எல்லாம் விண்ணப்பம் செய்து கொண்டால் அது கேட்டு, என் தனித்தன்மையை அழித்து கொண்டும் அவனை பெறும்படியாக அல்லவா எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு இருக்கிறது. எம்பெருமான் அவனாகவே என்னை நாடி வரும் வரையில் பொறுத்து கொண்டிருக்கலாம்படியாகவா என் நிலை இருக்கிறது. என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் அது கேட்டு எம்பெருமான் தன் அருளும் ஆகமும் தாரானேல். எம்பெருமான் தன் திருவருளையும் திருமார்பையும் அடியேனுக்கு தந்து அருளாவிட்டால், தர்மத்திற்காக அறத்திற்காக தண்ணீர் பந்தல் வைப்பவரை போல தன் பேராக கருணையாகிய தண்ணீரை வார்த்து என் மார்பினை தன் நெஞ்சோடு அணைத்து வந்து கலந்த அன்றே என் உடலில் இந்த உயிர் நிலைத்திருக்க கூடும். அது செய்யாவிட்டால் உடலில் உயிர் இல்லையாகிவிடும் என்பது கருத்து. நமக்கு தனக்கு கிட்டிய பயனாக கருதி
என்னிடம் கருணை காட்டி தன் திருமேனியோடு காட்சியளித்து என்னை தழுவவில்லை என்றால். இந்த 2 அடிகளுக்கும் பெரிய திருமடலிலே 134, 135 2 அடிகளாக அமைந்திருக்கின்றன. இதற்கான விரிவான உரையை அங்கே காணலாம். இந்த என் நிலைமை என்ன என்பதை பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் பரகால நாயகி பாவத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு 16 வகையாக அழைய மணவாள பெருமாள் நாயனார் அந்த நிலையை சொல்லி இருக்கிறார். விரிவான உரையை ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம். அதை மீண்டும் அங்கே காணலாம். கம்பராமாயணத்திலும் பல பாடல்கள் திருமங்கை மன்னனின் பாடல்களை சொல்லிலும் பொருளிலும் ஒத்திருப்பதை காணலாம். பின்னை போய் அவன் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் நான் செய்யத்தகாததை செய்கிறேன். நான் இருக்கும் இடம் அவன் வரவேண்டியிருக்க அவன் இருக்கும் இடம் நான் செல்கிறேன். ஒன் துறைவி நீர் வேலை உலகறிய ஒளி பொருந்திய துறைகளை உடையதும் நீர் நிரம்பியதுமான கடல் சூழ்ந்த உலகினர் அறியும்படியாக ஒன்றுரை முத்தும் பவளமும் சிவத்தரி கிடக்கையாலே ஒளி பெற்றிருக்கை உலகு உலகினர் உயர்ந்தோர் என்றுமாம். ஊர்வன் நான் வண்டரை பூம்பெண்ணை மடல் வண்டொலிக்கும் அழகிய பனை மடலை ஊறக்கடவேன் என்று பரகால நாயகி கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த கம்பருடைய பாடல். முதல் செய்யுள். இரண்டாவது செய்யுள் மடல் ஊறுவதன் பயன் சொல்லுகிறார். மண்ணில் பொடி பூசி வண்டு இறைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையூர் நின்றபிரான் தேர்போகும் வீதி பொறும் அறையாய் செல்வம் பொலிந்து. மண்ணில் பொடி பூசி வண்டிறைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையூர் நின்றபிரான் தேர்போகும் வீதி பொறும் அறையாய் செல்வம் பொலிந்து. பதவுரை. மண்ணில் பொடி பூசி எம்பெருமான் விரும்பாத உடலில் உள்ள விருப்பமின்மை தோன்ற தரையில் உள்ள பொடியை பூசிக்கொண்டு வண்டு இறக்கும் பூச்சூடி அவனை பிரிந்த நிலையில் பூ அணியக்கூடாது என்பதற்கு மாறாக வண்டுகள் ஒலிக்கக்கூடிய பூக்களை சூடிக்கொண்டு பெண்ணை மடல் பிடித்து தன் முயற்சியில் இறங்கிவிட்டதற்கு அறிகுறியாக கையில் பனைமடலை கொண்டு பின்னே அதற்கு மேலும் அண்ணல் தலைமை உடையவனாய் திருநறையூர் நின்ற பிரான் அடியார்களுக்கு உதவுவதற்காகவே திருநறையூரில் நிலையாக எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுடைய தேர் போகும் வீதி தேரோடும் பெருந்தெருக்களில் அறையாய் எம்பெருமானுடைய செயல்களை வெளிப்படையாக கூறுவாயாக. அப்படி கூறினால் எம்பெருமான் அருள் விரைவில் கிட்டவே செல்வம் பொலிந்து பொறும். ஆன்மாவுக்கு வகுக்கப்பட்ட எம்பெருமானுடைய திருத்தொண்டாகிய செல்வம் விளங்கி நிறையும். மடல் ஊறுவதனுடைய பயன் இதனால் சொல்லப்பட்டது. இந்த பாசுரத்தில் மடல் ஊறும் போது தன் வேஷம் இருக்கும்படியையும் மடல் எடுத்தால் வரும் பலனையும் காட்டுகிறார். இந்த பாடலுக்கான உரை. மண்ணில் பொடி பூசி அவன் ஆதரிக்காத எம்பெருமான் ஆதரிக்காத இந்த உடம்பில் அனாதரவு தோற்ற மண்பொடியை பூசிக்கொண்டு வண்டு இறைக்கும் பூச்சூடி மலரிட்டு நாமுடியோம் என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்ன நிலை போய் பூச்சூடி வருகிறாள் தன் முயற்சியில் கை வைக்கையாலே. பெண்ணை மடல் பிடித்து பனைமடலை கை கொண்டு பின்னே அதற்கும் மேலே அறையாய் அவனுடைய லீலைகளை எல்லாம் அறியும்படியாக கோஷமிடுவாயாக. எங்கே கோஷிப்பது என்றால் அண்ணல் திருநறையூர் நின்றபிரான் தேர்போகும் வீதி. சுவாமியாய் திருநறையூரில் நின்ற உபகாரகனுடைய தேர் போகும் ராஜவீதியில் போய் கோஷிப்பாய், கோஷமிடுவாய். பொறும் அறையாய் வீதி நிறையும்படி கோஷமிடுவாய். இதனால் பலன் என்ன என்றால் செல்வம் பொலிந்து. நீ கோஷமிட்ட மறுகணமே கைங்கரிய செல்வம் நிறைந்து விளங்கப் பெறுவாய். உன் கூக்குரல் கேட்டவுடனே அரை குலைய தலை குலைய ஓடி வந்து கைங்கரிய செல்வத்தை கொடுப்பான் எம்பெருமான். தேர்போகும் வீதி அறையாய். இன்றும் திருத்தேரன்று திருமடல் செவிப்பது, அதாவது இந்த பாசுரத்தை அடியொற்றி இருப்பதாகவே தோற்றுகிறது.
தேர்வோகும் வீதி அறையாய் என்ற இந்த பாசுர உரை திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமடல் உரை விவரணம் நிறைவுற்றது. இந்த கம்பரின் சாற்றுப்பாடல் உரையும் நிறைவு பெறுகிறது. அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். எம்பெருமான் திருநறையூர் நின்ற நம்பி திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த பெரிய திருமடல் பிரபந்தத்தின் நிறைவுரையுடன். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.